ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில பேர் விடிய காலை எந்திரிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நேரம் எங்கே போவாங்கன்னா டீ கடைக்கு தான் போவாங்க. நான் என்னுடைய சொந்த ஊரில் இருந்தபோது விடிய காலமே போய் உட்காந்துருப்பாங்க. நாம் நினைப்போம் டீ குடிக்கிறது. டீ குடிக்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பேப்பர் எப்போ வரும், அந்த பேப்பரை என்ன செய்யணும், வாசிக்கணும் அப்படிங்கிற ஆவலோடு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த அந்த பத்திரிகை போட்டிருப்பாங்க, அங்கே ஆரம்பித்து முடிவில் அவங்க அட்ரஸ் போடுறது வரைக்கும் வாசிப்பாங்க. அதில் அவர்களுக்கு ஒரு இன்பம். புஸ்தகம் வாசிப்பது தவறல்ல, நல்லது. உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது, தவறல்ல, வாசிக்கலாம், நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ளலாம், அது மிகவும் சிறந்தது. ஆனால் நல்ல பாதையில் போகணும் அப்படின்னா, அல்லது நல்ல வழிகளை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, அப்பா தந்தை இந்த வேதம்தான் நமக்கு மிகச்சிறந்தது. அதே போல ஒரு மகத்துவம் நிறைந்த புஸ்தகம் ஒன்றுமே கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பைபிள் தான் நமக்கு மிக தெளிவான ஒன்று. அதில் ஓசியா தீர்க்கதரிசி அதை விதமாக சொல்லுகிறார். ஓசியா தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். பார்த்தீங்களா, மகத்துவம் நிறைந்த புஸ்தகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஏன் வாழ்க்கையில் கஷ்டம்? பைபிளே தொடர்றது கிடையாது. இன்னைக்கு அநேகருடைய பைபிள் நிறைய அதை பற்றிய நகைச்சுவையான கதைகள் எங்கள் பாசங்களை சொல்லியிருக்காங்க. நிறைய சம்பவங்கள்லாம் அது சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் ஒரு பாட்டியம்மா வீட்டுக்கு ஜோமனை போயிருக்கிறார். போகிற அவசரத்தில் கண்ணாடி எடுக்காமல் போயிட்டார். கண்ணாடி எடுக்காமல் வச்சுட்டாப்புல, பைபிள் எடுக்காமல் போயிட்டார். அவசரத்தில் கிளம்பினார், பைபிளை வீட்டில் வச்சுட்டு அந்த அம்மாவை சந்திக்க போயிட்டார். அங்கே போய் பார்க்குற பைபிளை காணும், எடுத்து வரல. சரி இருந்தாலும் போ, அம்மாட்ட வாங்கிடுவோம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்து அந்த பாட்டி அம்மாலாம் எல்லா காரியங்களையும் விசாரிச்சுட்டு, அம்மா பைபிள் எடுத்து வரல, உங்கள் பைபிளை தாங்க அப்படின்னு கேட்டபோது அந்த அம்மா உடனே பைபிளை கொண்டு போய் கொடுத்துரு. அதாப்பில் அவர் பைபிளை வாங்கி ஒரு அதிகாரம் வாஸ்து ஜோம்னுவோமா அப்படின்னு ஒரு சங்கீதத்தை எடுத்திருக்காரு. பைபிளுக்குள்ளே கண்ணாடி இருக்குது. உடனே அந்த அம்மாட்ட, ஏமா அவங்க கண்ணாடி இங்கே இருக்க, ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, ஒரு மாதமாக இந்த கண்ணாடியை தான் தேடுது அப்படின்னாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மாதமாக பைபிளே நிச்சயலை, தொடலை. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆண்டவர் என்னோடு பேசுவாரா அப்படின்னு நினைச்சிருது. கூட்டம் கூட்டமாக அலைஞ்சி அவர் பேசுவாரா, இவர் எங்கே கொடுத்துருக்கார், இதை திறந்தாலே நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைபடுவார். இந்த வார்த்தை நம்மை தைரியப்படுத்தும், இந்த வார்த்தை நம்மை சந்தோஷப்படுத்தும், இந்த வார்த்தை நம்மை புதுப்பிக்கும், இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். அதனால தான் சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதத்தில் சொல்லுவது பார்த்தீங்க அப்படின்னா, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது அப்படின்னு. 1ஆம் சங்கீதத்தை பாருங்கள், 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்கள். 1ஆம் சங்கீதம் 2, 3 பார்த்தீங்க அப்படின்னா, இரவும் பகலோடு வைத்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவா. அவன் நீர்காலி ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்போ இதெல்லாம் மகத்துவம் நிறைந்த புஸ்தகம். நான் பேட்டையில் ஊழிய செய்ய வயதான ஒரு ஐயா வரும்போது, அவர் ஒரு சுவிசேஷகர், அவர் விதமாக சொன்னார், அப்பா எனக்கு இயேசுநாதர் 66 ஏக்கர் நிலம் தந்திருக்காரு. நாங்களும் ரொம்ப ஆச்சரியமாக அவரை பார்த்துக்கிட்டு, அவர் ரொம்ப திறமையாக பிரசங்கம் பண்ணுறதில்ல, ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கோம். சொல்லிட்டு சொன்னார், எனக்கு 66 ஏக்கர் தந்திருக்கார், பைபிளை காட்டினேன். அதனால் வாழ்க்கையில் இங்கே இருக்குது சமாதானமும் சந்தோஷம். அதனால் அந்த 66 ஏக்கர் நிலத்தை, அந்த மகத்துவத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நேசியுங்கள், வாசியுங்கள், தியானிங்கள். அது நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ள, நாளை மறுதினம் அனுதின கர்மத்தை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக.